சும்மாதான். ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இங்கே யார் யார் இருக்கான்னா ஹாய் சொல்லு. ஹாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். பார்த்தீங்களா, நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் என் பேர் அலைக்கும் சலாம் சொல்கிறேன். அதனால் அவனை வீடியோவில் காட்டலை. அவன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட என் மையன் ட்ரெஸ்ஸே மாற்றிக்கிட்டு இருக்கான். நான் எதுக்கு மெயினாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை உண்டான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஏசி வாங்கினதை சில பேர் வந்து ஏசியே வாங்கலை, சவுண்டை குறை, ஏசியே வாங்கலை, சும்மா வந்து நடிக்கிறாரு, நாடகம் போடுறாரு, சொந்த வீட்டுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஏசி வாங்கி கொடுக்குறது பொய், அதுவும் 17,000 ரூபா 18,000 ரூபா தான் ஏசி, 50 ரூபாலாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னானுங்க. அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிற ஏர் கூலரை தூக்கிட்டு போகிறதுக்காகவும் நான் வந்திருக்கேன். ஏர் கூலர் யாருக்கு? எனக்கு தானே. இந்த பற்றியா ஆரியனே சொல்லிட்டேன். அதனால் யாருக்கு? யாருக்குடா ஏர் கூலரு? எனக்கு ஏர் கூலர் தானே. லாலாவுக்கு வேர்க்கும்ல. லாலாவுக்கு வேர்க்குமா வேர்க்காதா? வேணும்ல. அப்போ அத்தம்மாட்ட சொல்லு, லாலாவுக்கு அதை கொடுத்து விடுங்கன்னு சொல்லு. தூங்கினோன்னு கொண்டு வந்து கொடுத்துறியா? அவன் நான் தூங்கினோன்னு எனக்கு எடுத்துட்டு வந்து தரேங்கிறேன். லாலா பாவமா இல்லையாம்மா? லாலாவுக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொண்டு தரியா? சூப்பர். சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து ஏசியை பார்ப்போம் வாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஏசியை போட்டு காட்டவா? ஏய் சுவிட்சை போடுங்கடா. ஏசி சுவிட்சை எங்கே ஆன் பண்ணி விடுங்க. கூலிங் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஆன் பண்ணிட்டாங்கடா. டூயல் இன்வெர்ட்டர் ஏசிப்பா, பார்த்துக்கங்கப்பா எல்லோரும். தெரியுதா? 5 ஸ்டார் ஏசி. டூயல் இன்வெர்ட்டர் பார்த்துக்கோங்க. கூலிங் வருது, சூப்பராக வருது. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. நல்லா எல்லா பக்கமும் காற்று வந்து சுழண்டு அடிக்குது. ஒரு ஏசி தான், பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏசியோடைய ரிமோட் இதுதான், பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் கம்பெனி எல்ஜி, தெரியுதா? எல்ஜி கம்பெனி. ஓகே, பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஆரிஸ்மா இங்கிட்ட வந்துரு. லாலா அங்கே உட்காந்து பேச போகிறேன். இங்கே உட்காந்து பேசிக்கிறேன். இங்கிட்ட நகண்டுக்க இருங்கப்பா அவன் அந்த பக்கம் போட்டும். எங்கே நான் காட்டலையில். இந்த இதுதான் ஏர் கூலர், பார்த்துக்கங்கப்பா. புரியுதா? ஏர் கூலர் இதைத்தான் இப்போ நான் வந்து எனக்கு ஆரிஸ் கொடுக்க போகிறேன். சரி வாங்கப்பா. ஏர் கூலரை பார்த்தாச்சா? என் பேர் நான் அங்கே உட்காந்துருக்கேன், அதனால் அவனை காட்டாமல் நான் வீடியோ போடுறேன். தும்முறான் பாருங்க. சரி, இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சரிடா ஏய் நல்லக்கிட்டு ஆளைப்பாரு. சரி, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனை வச்சுக்கிட்டு நம்ம பெருசெல்லாம் எதுவும் பேச முடியாது. அதனால் வந்து சொல்ல வந்த விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏர் கூலர் இப்போ கொடுத்தா தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன். இல்லை வீட்டை விட்டு போவேன்னா ஏசி போட்டாச்சு. ஏசி போட்டா வீட்டில் வந்து இருப்பேட்டீங்களா? எப்போ ஏசி இல்லைனாலே சுப்பம்மா வீட்டுக்கு போறேன். என்னடா ஆனா ஊனா எல்லாரும் அடிக்க வர்றாங்க. சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்கடா. ஏசியை போட்டா சுமி வீட்லயே இருப்பேட்டீங்கல்ல. சுமி வீட்லயே இருங்க. இனி ஏசி போட்டாச்சு, எந்த தாக்கம் சொல்லு போவேனா பேச. ஏய் அத்தம்மா சொல்றதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? லாலாங்க இருக்கவா கிளம்புவா. துப்பாக்கி எடுத்துட்டியா? இங்க வர்றா. அரினே இது சொல்றத கேளு. சரி, நான் சொல்றத கேளு. லாலா இப்ப ஏசி போட்டாலும் லாலா நம்ம இங்க வச்சுக்குவோம். இங்க இரு லாலான்னு சொல்லு. இங்க இரு. இல்லனா நான் ஆபீஸ்க்கு போவேனாமா? போய் இங்க ஆபீஸ் புடிங்கியா? ஆபீஸ் புடிங்கி அப்படி சொல்லக்கூடாதுடா. லாலா பாவம். சரி, நான் கிளம்புறேன். யாரை திட்டுவா? ஆபீஸ்காரங்க திட்டுவாங்க. சம்பளம் வேணாமா? ஆமாம், பெரிய பெரிய பாஸ் இருக்காங்க. எனக்கு மேலே மேனேஜர் இருக்கார் ஒருத்தர், கருப்பாக ஒருத்தர், வைரமா, மிலிட்ரி.
அவர் தான், அவர் நீ சும்மா விட மாட்டார். அதனால் நான் கிளம்புறேன். சரி மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னா இன்னும் சில நிபந்தனைகள் இருக்குது. அதாவது இன்னும் வீடு சுத்தப்படுத்தலை, வீடு பூரா வெறும் குப்பை காடாக கிடக்கு. ஏசி மாத்திரம் ஓடி பிரயோஜனம் இல்லை, வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, நான் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு மீன் குழம்பு வச்சு அங்கே ரெடியாக இருக்குது. இங்கே வந்து பிரியாணி வந்து இவங்க சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. எப்போ இருக்கலான்னு தான் வந்தேன். நீங்கள் தான் எனக்கு மரியாதை கொடுக்கலையே, அப்புறம் எதுக்கு மரியாதார் வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும்? என்னை மதிக்கலையில நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? நான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அத்தம்மா அடிக்கிறேன். என்னை மதிக்காத இடத்துல நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? எனக்கு இருக்க வேண்டிய ஆமாம். நகட்டாதரா, டே நகட்டாத நகட்டாத, ஏய் நகட்டாதங்கிறீங்கள, நகட்டாதரா. கண்ணாடியா இவனை மாதிரியே பேசுறான்டா. டே தகப்பா, நீ என்னடா சும்மாவே இருக்க மாட்டியா? நீ வீட்டுக்கு தானே ஏய் உருடா, அது ரீடிங் கிளாஸ்ரா. ஆமாம், எப்பா நான் இங்கேயே இருக்கலான்னு தான்ப்பா நினச்சேன். ஆனால் என்னன்னா இங்கே எனக்கு வீடு வந்து சுத்தம் இல்லை, ஒரே எலிப்புழுக்க வாடை வருது. வீட்டுக்குள்ளே வந்து மனுஷன் குடியிருக்க முடியாது. எனக்கு சுத்தம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம். எலி இல்லை, ஆனால் எலி புழுக்க இருக்கே, எலி புழுக்க கிலோ கணக்கில் இருக்கே. ஏய் இந்த வீட்டில் எலி புழுக்க தான் கிலோ கணக்கில் இருக்கேடா. அப்புறம் எப்படி நாங்கள் இருக்கிறது? நான் என்ன சொல்கிறேன், சுத்தம் இல்லை, வீடு வந்து நீட் இல்லாமல். வரும் 53,000 ரூபா கொடுத்து வாங்கினா எங்கே இருந்தாலும் கூலிங் வரத்தான் செய்யும். சரியா? விளாட்டா, நீ போய் பிரியாணி தின்னு போ, அவிச்ச முட்டை தின்னு. நீ போகாம சாப்பிடுவேன். சரி நான் போகலை, போய் சாப்பிடு போ. ஓடு லாலா, வீடியோ போட்டு வர்றேன், ஓடு. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு. அதனால் நான் இங்கே தான் இருக்கலான்னு வந்தேங்க. ஏய் வாயை மூடு, இவ்வளோ நேரம் நான் என்ன பேசுகிறேன்? சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி தான் பேசுவாங்களா? நீ பேச வேணாம், கிளம்பு. சும்மா உட்காந்துக்கிட்டு இப்போ குழந்தைங்க முன்னால் என்ன பேசணும்னு ஒரு கணக்கு இல்லை. ஏய் சும்மா இரு, பேசாமல் இருக்கணும். ஆமாம் சொல்லு, நீ ஒன்றும் சொல்லவே வேணாம், நீ அமைதியாக இரு. ஆமாம் நீ உட்காருப்பா. என்ன பாயிண்ட்டு சொல்லு? பாயிண்ட் என்னமோ சொல்ல வந்திய. தள்ளுறா, வரக்கூடாதுறாங்க. என்னடா வேணும்? புது போனா எங்கே இருக்குது? புது போன் உனக்கு வாங்கி தரணுமா? அத்தம்மாவோட புது போன் வாங்கிக்க, அத்தம்மாட்ட தான் இருக்கு. போ. வேணா தம்பி, சின்ன பிள்ளையில விளையாடக்கூடாது. நேரம் ஆக ஆக அப்புறம் அதுவே பழக்கமாயிருந்தா அப்படி லாலா போனை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஒன்றுமே இல்லையா? ஸ்பைடர் மேன்னா அதில் இல்லை. ஏசி வாங்கி கொடுத்துட்டேன் அதே பேசுறாளே. அது ஆல்ரெடி நாங்கள் வாங்கி கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது என்ன போடுறது? இது இந்த அவன்கிட்ட கேளு, அவன்கிட்ட போய் போட்டு கேளு. போ, கொண்டு போ. எனக்கு தெரியாதுடா, போடா. சரி நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ நான் இங்கே இருக்கலான்னு தான் பிளானில் வந்தேன். என்னை போட்டு தருங்க, பேசியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்ததே ஏர் கூலர் எடுத்துகிட்டு போக தான் வந்தேன். அதை நீங்கள் மரியாதையாக கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி உட்காரவா? இவ்வளவு நாளா உட்கார்ந்தது வேற. அப்படியே உட்காருங்க. சரி அது எனக்காக கொடுத்தது தானே. உங்களுக்கு கையால காசு சம்பாதிக்கிறீங்களா, ஒரு ஏர் கூலர் வாங்குங்க. ஏப்பா உங்களுக்கு ஏசியே வாங்கி கொடுத்தாரு. காலுக்கு இங்க உட்கார்ந்து வெக்க தாக்க முடியுது. நாங்க இங்க உட்கார்ந்து வேலை பார்க்கணும், வெங்காயம் உரிக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா வெங்காயம் உரிக்கணும், வெள்ளைப்பூடு உரிக்கணும்ங்கறீங்க? அது இது ஃப்ரீன்னு கொடுக்கலனா என்ன பண்ணுவீங்க? சரி நீ கொடுக்கலனா என்ன பண்ணிருப்ப? அதை யோசி. ஃப்ரீன்னு கொடுக்கலனா என்ன? நான் பொருள் வாங்க போய் தானே எனக்கு வந்திருக்கு. பொருள் தான் உனக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அது ஏசியை வாங்குறதுக்கு அது ஃப்ரீயா வந்தது. எங்க அம்மா ஏசி கட்டி போங்க, ஏசி கட்டி போங்க. எதுக்கு ஏசி கட்டி எங்க கொண்டு போங்க? நான் கொடுத்து விட்டுறேன். வேணவே வேணாம். சும்மா அந்த கலட்டிட்டு போன்னு சொன்னா நான் பாட்டு கலட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எங்க வீட்டுல அங்க ஹால்ல போட்டுக்குருவேன். என்னமா அவ கேக்குறா? என்ன ஏசி வேணுமா, அவன் வேணுமான்னு கேளு. இதுதான் வேணும், அதை கொடுத்துரு. அவன் வேணான்னு எழுதி கொடுக்க சொல்லிடு. ஸ்பேனரை பிடிக்கிட்டு பிளாக் பண்ண சொல்லி. இப்ப யாரு என்னை வந்து ஆமா, அந்த விஷயத்துக்கு தான் நான் வர்றேன்.
அவன் தான் உனக்கு இப்போ நான் தானே ஏசி வாங்கி கொடுத்துருக்கேன், ஏர் கூலர் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்கு அவன் எதுக்கு உனக்கு ஸ்பேனர்? அவனை எடுத்து விட்டுட்டு அவன் எதுக்கு அங்கே உட்காந்து பட்டனை போடுறான்? என்னமா நாங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறோமா? இவனுக்கு அப்படியே ஒரு குடும்பமா இருக்குதா? நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம். எல்லாரும் கொண்டாடுறாங்களா? நீங்களும் சேர்ந்து கொண்டாடுவீங்களா? அப்ப நான் உள்ள போறது உனக்கு கொண்டாட்டம். உங்களை நாங்க சொல்லவே இல்லை. கொண்டாட்டம் உனக்கு கொண்டாட்டம். உங்களை நாங்க சொல்லவே இல்லை. அப்புறம் அவ போனா பின்னாலே நானும் தானே போகணும். நீங்க போறீங்க. பாடா கொண்டாடிக்காக நீங்க எதுக்கு போறீங்க? நான் என்ன சொல்றேன், நான் சொல்றத கேளு. எனக்கு உள்ள போய் விளையாடு போ. நான் சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. போ எந்திரி. அங்க போடா, என்னன்னு கேளுடா. போடா, பின்னாடியே வரணும்டா. போடா போ. சரி அப்படியே நிப்பாட்டியாச்சு. போ. லாலா பேசிட்டு குடும்ப பிரச்சனை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இரு, பேசி தீர்த்துட்டு வர்றோம். ஓடு. ஏய் அத்தம்மா, சரி அவன் பாட்டுக்கு இருக்கட்டும். சரி லாலா அத்தம்மாவுக்கு சொல்லு, எரிப்புழுக்கு எப்போ காலி பண்ணு. அத்தம்மா லாலா அங்கே வருவாருன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா போய்கிட்டே இருங்க. நீங்கள் எப்படி வரப்போறதுன்னு தெரிஞ்சிருச்சு கர்மத்தை. போகாதுக்கு ஏய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எலிப்புழுக்க வாட வருதுடா. நீங்க இப்ப எலிப்புழுக்கையா பொய் வாயை திறந்தா எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க. இப்ப எலிப்புழுக்க வாட வருதுன்னு உள்ள நுழைஞ்ச என் தலையில அடிச்சு பொய் பேசாதீங்க. திடீர்னு அடிச்சிச்சு. இப்படி பொய் சொல்ல சொல்ல உங்க வாயில புழுத்தலி தான் சாக போறீங்க. இந்த பாரு, எங்க போனாலும் எனக்கு சாப விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏய் இங்க வாப்பா, நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுப்பா. நான் அடுத்த வட்டம் வர்றேன், பெருமனண்டா இங்கேயே தங்குற மாதிரி வர்றேன். வீடை பூரா நூலாம்படம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா? சொல்லு. டே அத்தம்மாட்ட சொல்ற. எங்க கிடக்கு? அந்த அந்த சொல்லு. எலிப்புழுக்க அந்த கிடக்கு பாரு. அவன் கண்ணுக்கு தெரியுது, உன் கண்ணுக்கு தெரியல. எலிப்புழுக்க கிடக்குதுங்கிறான் பாரு. அந்த கிடக்குலடா. இந்த அவன் தான் சொன்னேன், கேட்டு பாரு. எதுக்காக? குழந்தை தெய்வமும் ஒண்ணு, குழந்தை போய் சொல்லுவாங்க. அந்த எலிப்புழுக்க கிடக்குன்னு அவன் சொல்றானே ஆரியன். நீ கேளுற. அத்தம்மா ஏன் அத்தம்மா வீடை சுத்தமாவே வச்சுக்கிற மாட்டேன்னு கேளு. கேளுப்பா. உன் சொந்த காசுல புது வீடு கட்ட வேண்டியது தானே? உனக்கு யூடியூப்ல வருமானம் வருதுல்ல? கேளுறா, யூடியூப்ல காசு வருதுல? வருதா வரலையா? நீ போயிட்டா நாங்க எலிப்புழுக்க பூரா கிளீன் பண்ணிடுவோம் சொல்லு. நீ சொல்லு. லாலாவுக்கு இவ்வளவு நேரம் தண்ணி அள்ளி குடித்தியான்னு கேளு. நீ அள்ளி கொடுத்த காப்பி போட்டு குடித்தியான்னு கேளு. லாலா பாவம் இல்லையா? அங்க இருந்து வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கிறார்ல, நமக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்தார்ல. சொல்லு. முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அவிச்ச முட்டை. என்ன ஊட்டி விடுறியா? இங்கே வரங்கடா, என் பேரை எனக்கு ஊட்டி விட போகிறான். நம்மட இருளாளா, உனக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருங்க தட்டெடுக்க போகிறேன். ஏய் எனக்கு வேணாம்டா. ஏய் இங்கே வாடா, சாயங்காலமாக சாப்பிடுவோமா? நான் இப்போ கொஞ்சம் லிட்டில் பிஸியாக இருக்கேன், சரியா? நல்வரவு அப்படியே இருங்க, சரியா? எப்பா இங்கே வாப்பா, சீரியஸாக சொல்கிறேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறதா இருந்தால் பேசு, இல்லைன்னா இங்கே பாரு, இந்த வீட்டில் இனிமேல் கை நினைக்க மாட்டேன். உப்பு கண்டத்தை பூரா காலி பண்ணிட்டீங்களா இல்லையா? அவனுக்கு ஆரியனுக்கு கொடுத்தியா இல்லையா? ஆரிஸ் உப்பு கண்டை சாப்பிட்டீங்களா? ஏன் கொடுக்கலையா? ஏய் அவனுக்கு தானே உப்பு கண்டை நான் அவனை கொடுக்க சொன்னேன். ஏன் கொடுக்கல அவனுக்கு? வீடியோ போட்டிருக்கேன். ஏய் உப்பு கண்டை நான் தின்னேனா? அத்தம்மாவை பற்றியா இனிமேலே படி போடுது. லாலாவுக்கு சோறு போட்டு லாலாவுக்கு சோறு போட்டு வந்தியா? லாலாவுக்கு வா வா, போதும் போதும். ஆ காட்டுறேன். எங்க 2 பர்கே வைக்க கறிய குடுறா. கறியாது. தோல் குடுக்கவா? தோல் குடு. தோல் தோலா? தோல் எப்படி டேஸ்டா இருக்கு? தோல் இல்லாத பேரு கொழுப்பு.
யாரோ திட்டுறாங்க. தலையை தட்டி விடு. யாரா திட்டுறா? தலையை தட்டி விடு. கொத்த அட்டுடா கொத்த. யார் திட்டுறா? அத்தம்மா அத்தம்மா தானே. இல்லை என்னையத்தே சொல்லுவீங்க. பிள்ளைய அடிக்காத. ஓடிடு. ஓடிடுங்கிட்டு. அவ்வளோதான். அடிச்சேன்னா பறந்துடுவேன் வானத்துக்கு. வானத்துக்கு பறந்துடுவேனா? நீ லாலா வந்தோடனே அப்படியே டோட்டலா வர்ற. நீ வேற லெவல். நிறைய விட்டுறா. போனவங்க என்கிட்ட வந்துடாத அம்மான்னு அம்மாண்டு. பாலாத்தி குடுமா பூஸ்டாத்தி குடுமாண்டு. இவருக்கு மட்டும் நான் ஸ்டாப்பா விட்டுறேன். எனக்கு ஒரு வாய் விட்டு. சொந்த வாசல வாங்கி சாப்பிட்டு. சொந்த காசுல வாங்கி சாப்பிட்டுக்கிருவியா? லாலா காசுல சாப்பிட வேணாமா? சூப்பரா. இது என்னடா இது கான்செப்டா இருக்கு? இந்த பாருங்க. போடு. என்னடா சொந்த காசு? இது என்னடா பேச்சு? இது எவன்டா கத்து கொடுத்தது உனக்கு? போதும் வா. சூப்பரா இருக்குடா. வா. அதெல்லாம் அவனுக்கு போட்டு விடுவான். எம்புட்டு வாய் விட்டுறியான் பாருங்க. சூப்பரா. எனக்கு மட்டும் ஒரு வாய் 2 வாய் விட்டுருங்க. லாலாக்கு வலிச்சு கட்டி விட்டுறியான் பாருங்க. ஐயோ அம்மா. ஆஹா. போதும்டா இங்க குடுறா. இது எனக்கு குடுறா. அதெல்லாம் முடியாது. இப்படி என் பேரன் கையால் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. ஃபஸ்ட்டு என் பேரை ஊட்டி விட்றேன், பார்த்துக்கங்க. எம்பிட்டு நாளாச்சுன்னா இப்போதே நீங்கள் சாப்பிட்றது. நாங்கள் எத்தனை வாட்டி சாப்பிடுவோம். இல்லைன்னா அத்தம்மா காப்பி கூட போட்டு கொடுக்காது. லாலாவா தண்ணீர் குடிச்சிட்டு நானாக போவேன். இன்னைக்கு என் பேரன் அவனா எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து முதல்ல வந்தவொடனே தண்ணீர் கொடுத்ததே அவன் தான். சூப்பரா. முடிய போதா? சூப்பரா. இதாண்டா புட்டு வீடியோ. லாலா மாத்திரம் இங்கே வந்தேன்னு வையே, தினம் நம்ம 2 பேர் புட்டு விழாக்கு வீடியோ போடலாம். கட்டக்கருப்பி வீட்டுக்கு போவேனா? எலி கருப்பியா? ஆனால் பாவி உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? கொடு. நான் கொடுக்குறது எல்லாத்தையுமே சாப்பிட்றேன், ஒரு பருக்கம் இல்லாமல். போதும். இல்லைடா இதில். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பர். நீ போய் கையை கழுவு. கையை கழுவிட்டு லாலாவுக்கு அந்த செம்பில் நீயே தண்ணி எழுதிட்டு வந்து கொடுத்துரு. கழுவி விடு. சூப்பருங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் இன்பம்? உண்மையிலே சொல்கிறேன். இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், இந்த காயம் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து என் பேரன். அதை போட்டுட்டேன். இவ்வளோ நேரம் சாப்பாடு ஊட்டி விட்டேன், சாப்பிட்டேன். இந்த தண்ணியில் கொடுமா. இரு லாலா. தண்ணியில் குடிச்சிட்டு லாலா அப்படியே கிளம்புறேன். தண்ணி எடுத்து வா, அந்த செம்பில் போடு. வரட்டும், அவ்வளோதான். இல்லையா ஒன்று அல்லு அல்லுப்பா. அல்லு இருக்கிறத அள்ளிட்டு வா. தண்ணி கூட நிறையா அள்ளி வைக்க மாட்டாங்க, பிடிச்சி வைக்க மாட்டாங்க. வா. இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான், போதும். சரி, ஓகே, சாப்பிட்டாச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேவா? லாலாவுக்கு டாட்டா சொல்லு. விளையாடவா? சரி, ரைட்டு. நான் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா கிளம்புறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஹாய், பாய். நான் அமுத்துறேன்டா.